ராசி ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி. இதுலேயுமே கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற இயல்பாகவே நம்மளுடைய மேசராசி என்பவர்கிட்ட தென்படும். ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், இவங்க எது தொடங்கி வச்சாலும் அந்த தொழில் பார்த்திங்கன்னா அப்படி சக்ஸஸாக அமையும். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதை முன்னாடி நின்று தொடங்கி வச்சாலும் அந்த தொழில் சக்ஸஸாக அமையும். நல்ல லாபமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் தன்னுடைய உறவும் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. இந்த ராசிக்காரங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அந்த என்ன மாற்றம்? சாதகமான மாற்றமா, பாதகமான மாற்றமா, அது வியாபார ரீதியாவா, தொழில் ரீதியாவா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், அல்லது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. விளையாட்டில், தொழிலில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அமைந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 28 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி அதிகமாக போடுங்க. அதிகமாக முயற்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், கொஞ்சம் அதிகமான பொறுப்புணர்வு இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையுமே கூட நிறைய பொறுப்புகள் இருக்கிறதுனால வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் இத்தனை பொறுப்புகள் உங்ககிட்ட இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகமுள்ள கிரக அமைப்பு தான் அந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நம்மளுடைய மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப முக்கியமான கிரக அமைப்பு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். இது ரொம்ப ஒரு ப்ளஸ் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தனக்கரகன், அதே நேரத்தில் யோகக்காரகன். இவர் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடியவர். வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா குரு பகவான் நல்ல இடத்துல அமரும் போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிற ஒரு சுப கிரகம். அந்த கிரகம் உங்களுடைய ராசியில் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக செவ்வாயோட சஞ்சாரமும் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற செயல் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். வேகம் அதிகமாகும், தைரியமும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் இதில் எல்லாமே மாற்றங்கள் நிகழ இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு டென்ஷன், ஒரு விதமான மனக்குழப்பம் இதெல்லாம் தென்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். இந்த காலகட்டத்தில் அவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் வேகத்தை அதிகப்படுத்துவார். உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். நீங்கள் போய் எந்த வேலையில் இறங்குனீங்கனாலும் சின்ன தடை, பிரச்சனை இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. அவசரம் காட்டுவீங்க. அவங்க பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்க மாட்டாங்க. அது உங்களுக்கு டென்ஷனாகவும் மனக்கவலையாகவும்
இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானத்தை செயல்படுங்க, பேச்சில் நிதானமாக இருங்க. இல்லை அப்படின்னா வீண் சண்டை சச்சரவுகள், வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார், நல்ல ஒரு அற்புதமான யோக பலனை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாகும். ராசிநாதனும் அவராக இருக்கிறதுனால, அதுவும் 3ஆம் இடத்துல குருவோடும் சுக்கிரனோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்குரிய ஒரு இடம். அந்த இடத்துல பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையான இடத்துல இருக்கிறார். அதனால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளி மாநிலங்களுக்கு ஏதாவது போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வேலை சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும், நல்ல ஒரு தொழில் அமையணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான நல்ல நல்ல வழியெல்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி காலம், அதுவும் இப்போ விரைய சனி காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளியில் நீங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது கொஞ்சம் இன்னும் ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையும். அதன் மூலிமா வருமானமும் ஒரு பக்கம் கிடைக்கும், அதே நேரத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெளியில் செல்லும்போது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் கனவும் நனவாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி சக கூட்டாளர்களால் ஒரு சில இன்னல்களும் பிரச்சனைகளும் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் சரியாகும். மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வயதுக்கேற்ப கொஞ்சம் பலன்கள் மாறுபடுமே ஒழிஞ்சு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகத்தால் நல்ல ஒரு மேன்மையை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன், சந்திரன் இவங்க தங்களுக்குள்ளே பார்த்து கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் தாய் தந்தையர் மாதிரி உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 3ஆம் இடத்துல ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு அமரும்போது நல்ல நல்ல வாய்ப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுடைய கண்ணில் தென்படும். உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வருதில்ல, அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனதில் ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான டயர்னஸ்ஸு, கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கெல்லாம் அந்த மனநிலை கொஞ்சம் மாறும். இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி மனது கொஞ்சம் ஃப்ரீயாகும், சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மனம் தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து நடக்கும். எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒத்தி போட்டிங்களோ அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனும் 2ஆம் இடத்துல அமரும்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது ராசிநாதன் வலிமையாக இருக்கிறதுனால தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கிட்டலாம் பணம் கொடுத்துட்டு வரவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ அந்த பணம் உங்களுக்கு வரும். பணப்பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும். ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மேசராசி என்பர்கள் அந்த கடனெல்லாம் கட்டிட்டு ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு சூழலை நம்மளுடைய மேசராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால மாமன் வழி உறவுகளால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மாமன்கள் மூலிமா ஏதாவது தொழில் தொடங்குனீங்களோ அல்லது அவங்க மூலிமா ஏதாவது வரன் தேடினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அவங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட உடனே உதவி செய்வாங்க. உறவுகள் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இந்த மேசராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எதிர்பாராமல் சில அதிர்ஷ்டங்களும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ரொம்ப நாளாக சீட்டு போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி உங்களுடைய தொழிலில்
தொழிலில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். இது வந்து ஒரு யோகமான காலகட்டம் நம்மளுடைய மேசராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மாமன் வழி உறவுகளால் ஒரு சில யோகங்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தாயாருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு புடவையோ அல்லது அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியமோ இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் செய்யுங்க. உங்களுடைய தாயாருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைச்சிச்சுனாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா தாயருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வயதில் மூத்தவங்க யாராவது வீட்டில் இருக்காங்க, உங்களுடைய அப்பா அம்மா பெரியப்பா தாத்தா இந்த மாதிரி வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வஸ்திரமோ ஒரு இனிப்பு பொருளோ வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசையை வாங்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா குருவோடைய அருள் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லது உங்களுடைய ஆசிரியர் இருப்பார் இல்லையா, உங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்த உங்களுடைய ஆசிரியர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யோக பலன் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட இந்த காலகட்டத்தில் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே சரி சின்ன சின்ன கோபதாபங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா ராசியிலே செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வரும். அதுவும் கோபத்தால் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் வந்து கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி வந்து சாற்றி வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.